காவேரி விஜய் கிட்ட தான் கர்ப்பமா இருக்கிற சொல்ற தருணத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி கர்ப்பமா இருக்கிறத பத்தி விஜய் தாத்தா கிட்ட சொல்றாங்க. தாத்தா ஒரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன விஜய் அவ இவ்வளவு சீக்கிரமா என்ன கொழுத்தாத்தா ஆக்கிருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய்க்கு வெக்கமா வருது. நீ போங்க தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஜய் இது உனக்கு யாரு சொன்னா அப்படின்னு கேட்கும்போது காவேரி தான் தாத்தா எனக்கு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி அவங்க வீட்டுல இன்னும் சொல்லல தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. இதை கேட்டு தாத்தா சரி இந்த விஷயத்த சொன்னாச்சும் சாரதா மனசு இறங்கி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறாளான்னு பாக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் உங்க காவேரியை பாக்குறதை தாண்டி காவேரி வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் பழம் வாங்கிட்டு காவேரி வீட்டுக்கு வராங்க. காவேரியை பாக்குறதுக்கு சாரதா தாத்தா பாட்டியை பார்த்துட்டு இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது பழம் எல்லாம் கொடுத்துட்டு காவேரி ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னதுனால நாங்க காவேரியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டே இருந்தா, அதனால நாங்க பேச வந்திருக்கோம். காவேரி கர்ப்பமா இருக்கிறா. இனிமேலும் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. இன்னும் மனசு இறங்கி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமரன் அம்மா சாரதா இன்னும் பிடிவாதமா இருக்காது. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வை. காவேரி வேற கர்ப்பமா இருக்கால. அவங்க எதிர்காலத்துக்கு அவங்க குழந்தைக்கு எல்லாருமே இனிமேல அதான் நல்லது. அவங்க ரெண்டும் சேர்ந்திருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல என்னால முடியாது. அந்த பையனை நம்பி என் பொண்ணு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படி விதமா இருக்காங்க. குமரன் அம்மா நான் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட பேசுறாங்க. சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி விஜய் கூடயே காவேரி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.